இன்னும் கருமாறி உருமாறியாக காட்சியளிக்க வந்திருக்கிறார் இந்த ராஜநாகத்தில். கண் வைத்து பார்க்கலாமா? கண் வைத்து பார்க்கலாம். இதில் எந்த ஒரு தவறுதலும் இல்லையே, இதில் எந்த ஒரு குறைபாடும் இல்லை, எந்த ஒரு லீலையும் இல்லையே, ஏதும் இல்லை. அப்படி தாயே தாயே, இந்த ராஜநாகம் உன்னையே கோரி தவத்தை செய்தேன். இந்த ராஜநாகத்துக்கு காட்சியளித்து மிக்க மகிழ்ச்சி தாயே, மிக்க மகிழ்ச்சி. எதற்காக உன்னையே கோரி கடுதவம் செய்தேன் தெரியுமா? இந்த நாட்டிலே ஏழை எளிய மக்களுக்கு என்னால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும். அதற்காகத்தான் உன்னையே கோரி மழை என்று பாராமல், வெயில் என்று பாராமல், பனி என்று பாராமல் கடுமையான தவத்தை புரிந்தேன். இதற்காகவா? மழை என்றும் பாராமல், பனி என்றும் பாராமல். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் செய்யாறு பையன் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கோவில் இல்லை என்றால் தெய்வம் இல்லை, தங்கா நீ இல்லையே இங்கு நானும் இல்லை. நீ இல்லையே இங்கு நானும் இல்லை. நீ வந்ததால் தானே பூ வந்தது, நீ வந்ததால் தானே பூ வந்தது. நீ வாடினால் வண்ண பூ வாடுமே, என் கண்ணான கண்ணே நீ கலங்காதிரு. என் பொன் வண்ணமே, அன்பு பூ வண்ணமே, நெஞ்சில் போராட்டமா கண்ணீரோட்டமா, இதை நான் பார்க்கவா மனநாள் தாங்குமா என் பொன் வண்ணமே. அதில் உன்னை கண்டேன், நாளை பொழுதை கண்டேன், நல் உறவை கொண்டேன். உன்னை கண்டேன், அதில் உன்னை கண்டேன், நாளை பொழுதை கண்டேன், நல் உறவை கொண்டேன். உன்னை கண்டேன், அதில் உன்னை கண்டேன், நாளை பொழுதை கண்டேன், நல் உறவை கொண்டேன். தாய் கொண்டதே தவம் நான் வந்ததே, தாய் வந்ததே வரம் நான் வாழ்வது. என் கண்ணான கண்ணே நீ கலங்காதிரு, என் பொன் வண்ணமே, அன்பு பூ வண்ணமே. ஒரே தங்கை, ஒப்பற்ற தங்கை. அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். நலமோடு இருக்க வேண்டும் அம்மா. அப்படியா? நாம் இருவர் அயல்நாடு வந்தோம், பட்ட படிப்புகளை முடித்து விட்டோம். இன்றைய தினம் தாயக செல்ல போகிறோம். அரண்மனைக்கு சென்றவுடனே அப்பா அம்மா அவனை எடுத்து சொல்லி உனக்கு திருமணத்தை செய்து பார்க்க வேண்டும் என்று அண்ணனுக்கு ஆசை அம்மா. திருமணமா? அண்ணா எனக்கு என்னென்ன வயதாகுது, இவ்வளவு சீக்கிரம் திருமணம் எல்லாம் வேணாண்ணா. திருமண ஆசை அப்ப வரைக்கும் அப்ப திருமணம் செய்து வைங்க. திருமணத்தை செய்து பார்க்க வேண்டும் என்று அண்ணனுக்கு ஆசைப்பட்டு விட்டோம். உனக்கு தான் திருமணம். அண்ணன் முதல்ல உனக்கு தான். இல்லம்மா தங்கா, கண்ணீருக்கே காலை மணரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. முதல்ல உனக்கு ஒரு திருமணத்தை செய்து பார்க்க வேண்டும் என்று மனக்கோட்டையே கட்டி விட்டேனம்மா. சொல்றீங்க? ஆமாம்மா, உனக்கு திருமணம் முடிந்த உடனே நீ மாமியார் வீட்டுக்கு சென்று எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் தெரியுமா தங்கா? அண்ணன் சொல்லை கேட்டுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கமா. அக்கம் பக்கம் நீ பயந்து வாழ்ந்திட வேணும் அம்மா. அக்கம் பக்கம் நீ பயந்து வாழ்ந்திட வேண்டும் அம்மா. அண்ணன் சொல்லை கேட்டுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கம்மா. அக்கம் பக்கம் நீ பயந்து வாழ்ந்திட வேணும் அம்மா. சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாரும் உன் பேரை பெருமைய சொல்லணுமே. சோதனை வேதனை வந்தாலும் கண்ணீர் துணிவோடு வாழணுமே. நல்ல மகராசி நல்ல பெயரை எடுத்து பெருமை எனக்கு சேர்த்திட வேண்டும் அம்மா. அண்ணன் சொல்லி கட்டு கட்டி கல்யாணம் பண்ணிக்கம்மா. அக்கம் பக்கம் நீ பயந்து வாழ்ந்திட வேண்டும் அம்மா. தந்தை போலவே மாமாவ மாமியை எண்ணா
பார்க்கணும் நல்ல பேர் வாங்கணும் தாய் தந்தை போலவே மாமாவும் மாமியை எல்லாரு பணிவோடு நீ பார்க்கணும் நல்ல பேர் வாங்கணும் தாய் தந்தை போலவே மாமாவ மாமியை என்னாலும் பணிவோடு நீ பார்க்கணும் நல்ல பேர் வாங்கணும் தாய் தந்தை எல்லாமே அண்ணன் தான் என்னாலும் சீரெல்லாம் செய்வேனே தாய் போலே என்னாலும் செந்தமிழை உணை பார்த்து புகழ் பாடணும் செம்மொழியை உணை பார்த்து புகழ் பாடணும் அண்ணன் சொல்லி கட்டு கட்டு கல்யாணம் பண்ணிக்கம்மா அக்கம் பக்கம் நீ மையத்தை வாங்கிட வேண்டும் அம்மா அதிகாலை எழுந்து நீ மணவாளன் பாதத்தை பணிவோடு என்னாலும் நீ போற்றணும் அவர் புகழ் சேர்க்கணும் அதிகாலை எழுந்து நீ மணவாளன் பாதத்தை பணிவோடு என்னாலும் நீ போற்றணும் அவர் புகழ் சேர்க்கணும் அதிகாலை எழுந்து நீ மணவாளன் பாதத்தை பணிவோடு என்னாலும் நீ போற்றணும் அவர் புகழ் சேர்க்கணும் தாய் தந்தை எல்லாமே அண்ணன் தான் என்னாலும் சீரெல்லாம் செய்வேனே தாய் போலே என்னாலும் செந்தமிழை உணை பார்த்து புகழ் பாடணும் செம்மொழியை உணை பார்த்து புகழ் பாடணும் அண்ணன் சொல்லி கட்டு கட்டு கல்யாணம் பண்ணிக்கம்மா அக்கம் பக்கம் நீ மையத்தை வாங்கிட வேண்டும் அம்மா இந்த அண்ணன் சொல்ற சொல்லை கேட்டு நீ திருமணத்தை செய்து கொண்டு பிறந்து விட்ட பெருமையை புகுந்து விட்டு சென்றதை நம் மாணி காப்பாற்ற வேண்டும் விருப்பம் எப்படி இருக்குது அப்படியே செய்யுங்க அண்ணா அப்படியா நமக்காக அம்மா அப்பா எதிர்பார்த்து கொண்டிருப்பார் அல்லவா புறப்பட்டு வா பார்க்கலாம் இந்த ராஜநாகம் மழை என்று பாராமல் வெயில் என்று பாராமல் பனி என்று பாராமல் உன்னையே கோரி இந்த காலகத்திலே கனி சுடரில் எழுதி உன்னையே காண வேண்டும் என்று அதிக பெரிய வளங்களை பெற வேண்டும் என்று உனக்காக தவத்தை செய்கிறேன் தாயே இந்த ராஜநாகத்திற்கு காட்சியளிக்க வர மாட்டாயா தாயே காஞ்சியிலே காமாட்சி மதுரையிலே மீனாட்சி காசி விசாலாட்சி மேல் மலையனூரில் அங்காள பரமேஸ்வரி மேல் மருவத்தூரிலே ஆதிப்பராசக்தி திருவேற்காட்டிலே கருமாரி தாயே இந்த ராஜநாகம் இந்த காலகத்திலே காய் கனியில் துணநெறி அறிவி உன்னையே காண வேண்டும் என்று பழைய கோரி கடுந்தவம் செய்கிறேன் தாயே இந்த ராஜநாகத்திற்கு காட்சியளிக்க மாட்டாயா தாயே ஓம் பகவதியே ஓடிவா ஓக்கார பகவதியே ஓடிவா ஓடிவா ஓம் பகவதியே ஓடிவா ஓ பகவதியே ஓடிவா ஓக்கார பகவதியே ஓடிவா ஓடிவா ஓம் பகவதியே ஓடிவா ஓம் எனும் பொருளே ஓக்கார அருளே ஓம் எனும் பொருளே ஓக்கார அருளே ஓ பகவதியே ஓடிவா ஓக்கார பகவதியே ஓடிவா ஓடிவா ஓ பகவதியே ஓடிவா ராஜநாகா நீ வணங்கக்கூடிய அந்த அம்மன் நானே வந்திருக்கின்றேன் நான் வணங்கும் கருமாறி உருமாறியாக காட்சியளிக்க வந்திருக்கிறாய் இந்த ராஜநாகத்தில் கண் வைத்து பார்க்கலாமா கண் வைத்து பார்க்கலாம் இதில் எந்த ஒரு தவறுதலும் இல்லையே இதுல எந்த ஒரு குறைபாடும் இல்லை எந்த ஒரு லீலையும் இல்லையே ஏதும் இல்லை அப்படி தாயே தாயே இந்த ராஜநாகம் உன்னையே கோரி தவத்தை செய்தேன் இந்த ராஜநாகத்துக்கு காட்சியளித்து மிக்க மகிழ்ச்சி தாயே மிக்க மகிழ்ச்சி எதற்காக உன்னையே கோரி கடுதவம் செய்தேன் தெரியுமா இந்த நாட்டிலே ஏழை எளிய மக்களுக்கு என்னால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும் அதற்காகத்தான் உன்னையே கோரி மழை என்று பாராமல் வெயில் என்று பாராமல் பனி என்று பாராமல் கடுமையான தவத்தை புரிந்தேன்
இதற்காகவா மழை என்றும் பாராமல், பனி என்றும் பாராமல், வெயில் என்றும் பாராமல் இரவும் பகலுமாக என் ஆலயத்தில் வந்து என்னை வணங்கிக் கொண்டிருக்கின்றாய். எதற்காக? ஏழை மக்களுக்கெல்லாம் பஞ்சத்தில் இருக்கின்றாய், அவர்களுக்கெல்லாம் நல்லதை செய்ய வேண்டும் என்று என் ஆலயத்தில் வந்து என்னை வணங்கிக் கொண்டிருக்கின்றாய். உண்மைதான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆமாம், உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள், நான் உனக்கு தருகின்றேன். நான் எதை கேட்டாலும் அந்த பொருள் என்னை வந்து சார வேண்டும். அப்பேற்பட்ட வரத்தை உன்னிடம் கேட்கிறேன். எது கேட்டாலும் எது நடந்தாலும் உன்னை வந்து சேர வேண்டும். அது மட்டுமா? நீ எது நினைத்தாலும் உன்னை வந்து சேரும். உண்மை. அது மட்டும் கிடையாது. என் சக்தியால், என் ஞானத்தால் படைக்கப்பட்ட ஒரு மந்திர கோலானதை இப்போது நான் உன் தரத்தில் மிக்க மகிழ்ச்சி தாயே. இந்த ராஜநாதம் உன்னையே கோரி கடிதம் செய்து இந்த நவத்தை மெச்சி மனம் இறங்கி காட்சி அளித்ததும் இல்லாமல் வரத்தை கொடுத்திருக்கிறான். இப்போது புறப்படுகிறேன் தாயே. ராஜநாகம் நில். ஆனால் அரைத்தோல் அதற்கு விளக்கம் என்ன? அதை சொல். வரத்தை வாங்கி விட்டோம் என்று சந்தோஷமாக செல்கின்றாயா? வரத்தை வாங்கி விட்டோம். நான் கொடுத்திருக்கின்ற வரமானது இந்த மந்திர கோலானதை வைத்து நீ எது நினைத்தாலும் உன்னை வந்து சேரவா. அது மட்டும் கிடையாது. இந்த மந்திர கோலானது எப்பொழுது உன் கரத்தை விட்டு விலகுகிறதோ அப்பொழுதே உனக்கு அகால மரணம். உன்னையே கோரி மழை என்று மாறாமல், வெயில் என்று மாறாமல், பனி என்று மாறாமல் கடுமையான தவத்தை புரிந்து வரத்தை கொடுத்ததும் இல்லாமல் சாபத்தை கொடுத்திருக்கிறார். எப்பொழுது இந்த மந்திரக்கோள் என் கரத்தை விட்டு விலகுகிறதோ அப்பொழுதே மரணம். விலகினால் தானே மரணம். விலகாமல் நான் பார்த்துக் கொள்கிறேன். எனது சிரிப்பு எதிரிகளின் வெறுப்பு, எனது பார்வை எதிரிகளின் ரத்த வேர்வை, எனது நட்டை ராஜ நட்டை, எனது உடல் எதிரிகள் நடுங்கும் படை, எனது வாள் எதிரிகள் எள்ளும் முட்டு, எனது பேச்சை எதிரிகள் நடுங்கும் அண்டங்கள் பிண்டங்கள் கட்டுட பிரசம் என் உயிர் அல்ல. மண்ணை வாரி இணைத்தாலும் பொன்னாக விளையக்கூடிய சூரியபுரி நாட்டில் தளபதி ராஜராக பெயர் பெற்றது. அந்த நாட்டிலே சிறு சிறு தவறுகளை செய்து கொண்டது. அதற்காக சூரியபுரி நாட்டைச் சேர்ந்த சூரியவர்கள் ஏழை மக்கள் பேச்சை கேட்டு கரும்புள்ளு சொம்புள்ளு குட்டி ஒட்டை கைது மேல் ஏற்றி விட்டார். அதற்காக 7 கடலுக்கு அப்பால் அன்னை கருமாறிய வணங்கி அரிய பெரிய வரங்களை பெற்றுவிட்டார். என் ஆறுயிர் நண்பன் கோச்சாமியை வர சொல்லி இந்த புகைக்குள் இதுவரைக்கும் என் நண்பன் என்னை வந்து சந்திக்கவில்லை. அதோ தெரிய புகைக்குள் சற்று நேரம் கலைப்பார் வருகிறார். இதான் கொங்கியா அங்க புது போட்டாங்க சந்து சந்தகதி எங்கிருந்து எது வரும் தெரியல. அந்த கால் போய் ராஜநாகா இல்லாத தப்பெல்லாம் பண்ணா கைது மேல ஏற்றி அமிச்சாங்க. எங்க போனான்னு பார்த்தா கொகைக்கு வாடான்னா இங்க வந்து பார்த்தா ஆலக்காடு எங்கிருந்து எது வரும்னு தெரியல. ராஜநாகா ஐயா எங்கடா அது என்ன ஜாதி மைக்கின்னு கூட தெரியல. என்ன முயங்காது இப்போ நான் ஃபுல்லா சாப்பிட்டுக்கிறேன். அரகலை கறி 4 வடை உருளைக்கிழங்கு சாம்பாரு கறிவேம்பு ரசம் மோரு
மொத்தம் சாப்பிட்டு புல்லாங்குது. இப்ப வாயில போட்டு ஒரு மொண்டு பண்ணி வச்சியா குச்சுக்கணும். என்னை பார்த்தால் தெரியவில்லை. அடப்பாய் மாடு வாரம் கட்டணும். மாடு வாங்க கிடையாதுப்பா, எல்லாம் பேன் ஆகி போச்சுடா. நானே கட்டணும் வச்சுக்கிட்டு என்னை நன்றாகப்பா. நீ சேவிங் பண்றவன் வீடு வீடு போய் சேவிங் பண்ணிட்டு வந்துடா. முட்டு வச்சுக்கிறாடா. தெரியவில்லையா? தெரியலடா சுத்தமா. எங்க நாடு? சூரியவர்மா எங்க மண்ணு? அந்நாட்டு தளபதி யாரு? ராஜனாக உக்கார. அவனை தான் தேடின்னு வரமா. இங்க வச்சோன்னா ஆளை காணும். அவன் கையில என் கையில மாட்டினா வச்சு அடி அடியில சேருவான் கொட்டும். யாருக்கு? அவனுக்கு தான். அவனை பார்த்தா? ஆமாங்க. சரி பயந்து ஓடுவான். என்னை பார்த்தா உச்சா போய்வான். அப்படியா? அந்த ராஜனாகவே நான் தான். நீயா பண்ணு? நீதானா ஓட்டணும். பேசுறா நல்லா தானே இருந்தா? ஏன் லூஸ் ஆயிட்டா? மென்டல் ஆயிட்டா? காக்கா பேர் வச்சுக்கிட்டா? இதற்கெல்லாம் காரணமே நீங்க தானே. நாங்களா பண்ண? நீ பண்ண தப்புக்கு நீ அனுபவிக்கிற. அதற்காகத்தான் 7 கடலுக்கு அப்பால் அன்னை கருமாரிய வணங்க சென்று சுத்தமா மென்டல் ஆயிட்டியா? நம்ம தான் தெரு காலி கோயிலுக்கு அங்க போய் பார்க்க வச்சானா 7 கடல் தாண்டி ஏண்டா போனா? நம்முடைய தெருவீதியில் பெருமாள் ஆலயம் இருக்கு. எதற்காக 7 மலைக்கு செல்றான்? எவன்டா பெருமாளை பார்க்க போறான்? அதே சாகல ஊரை சுத்தி பார்த்து வரலான்னு போறான். முருகர் ஆலயம் இருக்கு. எதற்காக திருச்செந்தூர் செல்கிறான்? அவனா முருகர் பாப்பா அங்க போறான். ஊரை சுத்தி பார்த்து வரும் போறான். அதுபோல் தான் நீங்கள் அடித்து துரத்தினீங்களா? காலப்போக்கில் சென்று கொண்டிருந்தது 7 கடலுக்கு அப்பால் அன்னை கருமாரியை பார்த்துட்டியா? என்ன பண்ண? எனக்கு காட்சி கொடுத்தான். காட்சி கொடுத்தவுடன் ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறேன். இந்த மந்திரக்கோள் இது என்ன செய்ய? நான் எதை கேட்டாலும் அந்த பொருள் என்ன வந்து நீ எதை கேட்டாலும் வருமா? நிச்சயமா சத்தியமா. உடனடியா ஒரு குவார்டர் ஒரு பிரியாணி வர சொல்ற பாரு. குடும்பம் கட்ட போனா குடிக்குதானா ஓட்ட சண்டே வருது. நான் குடிக்காத போனா சண்டை வருது. ஆனா குடிச்சிட்டு போனா சண்டே வர மாட்டேன். எப்படிங்க? நான் குடிக்காத போனா நியூஸ் பார்ப்பேன். என் முன்னாடி சீரியல் பார்ப்பேன். சரி 2 பேரும் அடிச்சுன்னு பொண்ணுங்க இருப்போம். இதே நான் புள்ள அடிச்சு போனா போதில 10 இருப்பேன். சீரியல் பார்த்து குடும்பம் சுமுத்தா போகுது. ஏமா சீரியல் பார்க்கணுமா? பிரியா குடிக்காத ஒரு குவார்டர் வாங்கிட்டு பிரியா வருது. இதற்குத்தான் இப்படி உரைத்தாயாண்டா. நண்பன் என்றால் உன்னைத்தான் சொல்ல வேண்டும். கவிதை பிறப்புகளால் கிடைக்க உறவு அதிர்ஷ்டமடா. தானாக தேர்ந்தெடுத்தோம். எனக்கு கிடைத்த நண்பா, உன்னை எதற்காக வரவேற்று? சூரியபுரி நாட்டில் நடக்கும் நிகழ்ச்சிகளை ஒவ்வொன்றாக இந்த குகைக்குள்ள அது நல்லா இருக்குது. உங்களுக்கு புரியாதா? நீ ஏதோ 5 கைது மாதிரி ஏற்றி ஒரு நாட்டு தளபதி. நான் சாதாரண வேலைக்காரன். என்ன அங்கே தூக்குல போட்டாங்க. நான் இருக்கேன். நீ இருப்ப, நான் இருக்க மாட்டேன். நம்பு. நேரா நம்பி உனக்கு வராது. ஒன்னு பிறடுன்னு சொல்லிட்டேன். சரி வேலை செய்யணுமா? செய்யறேன். கூட ஒரு ஆள் அனுப்பு. என்னால ஒன்றே செய்ய முடியாது. எந்த வேலை ஒன்றே செய்ய கூடாதுடா. இப்போ ஒரு சட்டை பந்த கூட சுடிதார் போனா 4 பேர் தேவைடா. இப்போ 4 பேர் 3 பேர் கொஞ்சம் போச்சு. டேவி ரேட்டு போட்டுருவான். சரிமா? அதே போல கொம்பு நானுமா 2 பேர் தேவை. எவனும் பார்த்து போனா 2 பேர் தேவை. ஏன்னா எதனா கட்சா கூட இன்னொருத்த தூக்கின்னு வருவான். அதனால ஒரு ஆள் துணைக்க வேணும். சரி உன்னுடைய ஆசைக்கிறங்க ஒரு அழகான ஆண் மகனை படைக்க. ஆம்பளை பசங்களே வேணாடா. ஆம்பளை பசங்களே வேணா. ஏன்னா ஒரு வேலை சொன்னா குவார்டர் வாங்கி குடிக்கிறான்னு கேட்கறாங்க. வாங்கி கொடுக்கறதுனால அடிக்கிறாங்க. வாங்கி கொடுத்தாலும் குடிச்சுட்டு அடிக்கிறாங்க. தேவையில்ல. சூப்பரா ஒரு பிகர் ஒன் படி. வெண்ணால் கெட்டவன் பல பேர் இருக்கிறான். பொம்பளை தானே நாடு வேகமா போயிடுது. அது எப்படி? ஒரு பஸ் வேகமா போனா காரணம் என்ன? பகச்சிட்டு அறியாது கொண்டு உட்காந்து நாட்டம் முடுவம்பா டிரைவர். ஒரு நாட்டம் உள்ள ஒரு பஸ் மெதுவா போனா காரணம் என்ன? பக்கத்துல ஒரு ஆயா உட்காந்து நாட்டம். அப்படியா? சரி உன்னுடைய ஆசைக்கிறங்க என்னுடைய மந்திர சக்தினா ஒரு அழகான பெண். படே படே ஓம் சக்தி தாயே. என்னுடைய மந்திர சக்தினால் சூப்பரா குஷ்பு மேற்படி. என்னுடைய மந்திர சக்தினால் நல்லா நயன்தாரா மேற்படி. சரி என்னுடைய மந்திர சக்தினால் நல்லா நக்குமா மேற்படி. தாயே கத்திட்டியா? மந்திர சக்தி படைக்க விடுகிறாய். நான் எனக்கு தேவை நான் கேட்டுங்கடா. உனக்கு தேவை நீ பண்றா. என்னுடைய ஆசை நண்பன் நல்லா வாரி வெயி. அப்புறம் வட்டம் சொல்லமா பச்சிட்டு வேலை ஓடாது, கை ஓடாது, கால் ஓடாது. என்னுடைய நண்பன் ஆசைக்கிறங்க கையிலே பார்த்து அலறணும்.
எப்படா தைக்கிறது அது போல வை. கையை தெரியல பாய் என்னடா. சரி சரி படி. இப்போது என்னுடைய மந்திர சக்தியால் ஒரு அழகான பெண் உருவத்தை படைக்க வேண்டும். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓ எங்கிருந்து வந்து பாக்குறோம். ஆகாய மாறமாக வரும். ஓ இங்க வராதா? இது மந்திரம் தான். எல்லாம் ஹெலிகாப்டர் தானா சொல்லி ஏமாத்துறீங்களா? ஹெலிகாப்டர். சரி இப்போ இது தாயே கலப்பா ஆகாய தாயே பூமாதேவி தாயே அவங்களம்மா மந்திரம் போதுமோ பொம்பளை பண்றான்னு அவங்கள எங்க கூப்பிடுறா? அவங்க டைம்ல தூங்குதுங்க. தாயே இப்போது என்னுடைய மந்திர சக்தி இந்த பாம்பு அடிக்கிறான் பாரு. பாம்பு வர போது கீரிப்பில் வர சண்டை போடணும் கஞ்சி வரையும் சண்டை போடாது பாட்டா சுத்திங்க. ஓம் சக்தி தாயே இப்போதே என்னுடைய மந்திர சக்தி தான் ஒரு அழகான பெண் உருவத்தை. ஓம் சக்தி ஓம் சக்தி. உட்காருங்க நீங்க முத. நானா உட்காருங்க. என்ன உட்கார சொன்ன? ஏழுமா உண்மையாதான் உட்கார வச்சு காலம் ஆற மாட்டேன். நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். பாரிகிரி விட்டுற மாட்டேன். நான் அந்த வேலை நான் பார்க்க மாட்டேன்.
அக்காளுக்கு தான் நிறைய சண்டை ஆகுது இப்போ. அக்கால வாரி கொட்டிக்கிறானுங்க. பரவாயில்ல இந்த நாடகத்தை கண்டிப்பா எப்ப கண்டுபிடிச்சானுங்களோ அதுல இருந்து என்னை யாரும் உட்கார சொல்ல மாட்டானுங்க. அவனுங்களே வந்து உட்காரவானுங்க, அவங்களே ஏறுவானுங்க, சார்ஜ் ஏறானுவானுங்க, எத்து கையில் விட்டா எங்களே ஆச்சு போடுவானுங்க. ஆனா நீ ஒரு அடி தாமா என்ன உட்காந்துலவா, நீ உட்காருமா. வேண்டாம். இல்ல இல்ல, நீங்க வருங்கால சங்கத்தை உருவாக்கணும், நீங்க தான் உட்காரணும். அதுக்கு அறிகுறி நீங்க தானே. இருந்தாலும் கோவத்துல 8 மாதம் கட்சி கிடையாச்சுங்க, நாங்க என்ன பண்ணுவோம்? இல்ல பப்புள் கம் துணி காய்ச்சிட்டீங்க, நாங்க என்ன பண்ணுவோம்? பப்புள் காய் துணை புள்ளக்காலையா 2 பேரும் செய்யற துணுகளை பப்பாளி காய் வாயில வர மாட்டேங்குதுமா. உட்காருப்பா உட்காரு. உட்காரு, அடிக்க வரானுங்கம்மா. என்ன ஆச்சு? இல்லம்மா, ஏன் அடி வரான்னு தெரியுமா? என்ன ஒரு 2 லவருக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்ல ஒரு கோயில் வந்துச்சு. வந்த உடனே அவங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியல, 2 பேரும் சண்டை ஆயிட்டு பிரிஞ்சுட்டாங்க. அந்த குழந்தையான பொம்பளை ஏற்றி முடிச்சு. கொஞ்ச நாள் ஆச்சு, இவனுக்கு ஒரு ஆசை, நம்ம குழந்தை பாக்கணுமேனு போய் கேக்குறான். அந்த பொம்பளை குழந்தை கொடுக்க மாட்டேங்குது. என்னவா? 10 மாசம் சுமந்து 10 நான்டா எழுதாடா சொன்னோம், போடா பெய்யா அப்படின்னு கேக்குது அந்த பொம்மநாட்டி. உடனே அவன் கேஸ் கொடுத்துட்டான். கோர்ட்டுல கூப்பிட்டாங்க. நீதிபதி கூட சொன்னாரு, குழந்தை கொடுமா, நீ கொஞ்ச நாள் வச்சிருந்தேன், அவன் கொஞ்ச நாள் வச்சு கொடுமான்னு. அவன் தரமாட்டு ஒரே முடிவா இருக்கிறான். நிறைய வந்துச்சு. கட்சியில எங்க ஊர் தலைவர்கிட்ட வந்தாங்க. தலைவர் எவ்வளவு சொல்லி பார்த்தாலும் அந்த பொண்ணு கேட்கல. அவர் உம்முன்னு ஒரு நாள் போனேன், நான் தலைவரா உம்முன்னு கேட்டேன். இது போல பிரச்சனைடா, நான் எவ்வளவு பிரச்சனை தீர்த்தேன், ஆனா இந்த பிரச்சனை என்னால தீர்க்க முடியலடான்னாரு. அட இது சாதாரண பிரச்சனை போய் என்ன அது எங்கிட்ட சொல்லு, நான் தீர்த்துறேன். சரி பொம்பளை கூப்பிட்டேன். பொம்பளை வந்து நின்னுச்சு. இப்ப நீதான் அந்த பொம்பளை, ஏன் நில்லு, மரியாதை இல்ல உட்காராது. அந்த பொம்பளை கேட்டேன், இவன் தாண்டி உக்காரன்னா மரியாதை இல்லாத உக்காராதுன்றான். அது வேற பொம்பளை, நீ இப்ப நின்னுங்க அந்த பொம்பளை நீ. இப்ப வந்து நானே அந்த பொம்மநாட்டி. ஆமா, எது நந்தாலும் அந்த பொம்பளை தான் சேரும், ஒண்ணு சேராது. சரி சரி. இப்ப நான் உனக்கு கருப்பாயிச்சுனா கூட அந்த பொம்பளை ஒன்னும் சேராது. நீ அந்த பொம்பளை வேறத்துல இருக்கிற நில்லு. புள்ளகளை பண்ணுச்சுனா நான் என்ன பண்றது? அதே போல நில்லு. என்ன சேராது குழந்தை குடும்பம். நான் தர மாட்டேன். ஏன்? நான் தானே பெற்றேன். இதே போல தான் நீதி கோர்ட்டுலன்னு சொல்லிச்சு, எங்க தலைவர்னு சொல்லிடுச்சு. சரி, குழந்தை கூட மாட்டேன். சரி, அப்ப நான் ஒரு கேள்வி கேக்குறேன், என்ன? அதுக்கு பதில் சொல்லு. பதில் சொல்லிட்டு குழந்தை கொடுக்கட்டும் கொடுக்காட்டும் முடிச்சுட்டேன். சரி கேளுச்சு. ஏடிஎம் கார்டுக்குதா? கார்டுக்குதா? சரி, ஏடிஎம் பாரு, கார்டை சொருவுற, பட்டனை தட்டுற, பணம் வெளி வந்து. பணம் வெளி வந்தா ஏடிஎம் சொந்தமா உனக்கு சொந்தமா? ஏன் ஏடிஎம் சொந்தம்? எனக்கு தான் சொந்தம். ஏன்னா கார்டு எடுத்து சொருவுத்தி நீ, ஆமா, பட்டனை தட்டுறது நீ, பணம் வெளி வந்தா உனக்கு தான் சொந்தம். ஆமா, ஏடிஎம் கிடையாது. கிடையாது. அதே மாதிரி தான் வீட்டுக்கார ஏடிஎம் கார்டு, நீ ஏடிஎம் பயந்து கொடு. அது இல்லாத எப்படி வரும் பாயிண்டா? கார்டு இல்லாத பணம் எப்படி வரும்? இப்போ ஏடிஎம்க்கு போறோம், இப்பதான் யோசனை பண்ணி பாத்துருக்கேன். ஏடிஎம் கார்டை சொருவுறோம், பணம் வருது. ஆமா, அதே மாதிரி ஏடிஎம் கார்டு அவன் ஏடிஎம் மிஷின் நீ. அப்ப அங்க சொருவுறன்னு தான் சொந்தமா? ஆமா, பின்ன ஆடா போறப்போ என்னமா பண்றா? யார் தொலைபேசி வைக்கல? அதான் தெரிஞ்சு ஒரே நானு அதுக்கு நான் வாட்ச்மேன் கிட்ட துட்டு குத்து வந்துடுவேன். என்ன பேசுறீங்க? ஏதோ தெரிஞ்சு பார்த்து தெரியாம பேசக்கூடாது. பாத்தியா, வாகுபாவான கரெக்டா வந்து பதில் சொல்றான். அடா டாபரு தெரிஞ்சு தெரியா? டாபர் சொல்லாதீங்க. டாபர் சொல்ல நிறைய பிரச்சனை வந்து ஓட்டா. என்ன பிரச்சனை? ஒரு நாள் தூங்கிறேன், பொண்டாட்டி சாப்பாடு கேட்பு அவளுக்கு எழுந்துருன்னு சொல்லிட்டு எங்கால டாபர் கேச்சேன். இன்னாக்கு தேவையான 3 நாள் என் சாப்பாடே போடல. ஒரு நாள் பஸ்ஸில் போய் தூங்கிட்டேன், கண்ட தீட்டு கேட்பு அவளுக்கு எழுந்துறான்னு எங்கால டாபர் என்ன தேவையான அவளை தான் பஸ்ஸில் இருக்கிற பொம்மெல்லாம் கும்பிடு மாட்டாங்களா? சொல்லாத. டாபர் என்ன கூட்டி கொடுக்குறவன் யாரை கூட்டி கொடுப்பான்? பிராஸ்டியூட் மேல பந்தரம் ஆகலாம். அது பேராஸ்டியூட். இதே பிராஸ்டியூட்னா தேவடியா? அப்ப நீ தேவடியானா டாபர் கணக்கு சரியா போய் சாப்பிட்டாடு. நீ பேசுற நான் பேசுவேன். சரியா போச்சு. நான் 100 ரூபாய்க்கு தான் சொல்றேன். யாரும் தெரியல தேவடியா நோக்கு போறாங்க. என்ன போய் சொல்றேன்? ஆமா, நீங்க யாரு? நான் வேலைக்காரன். அப்ப நான் யாரு? உன்னை ஒரு மந்திரவாதி படிச்சாரு. படிச்சாங்க? தௌலத்துண்டு கோல்ல படிச்சாரு. எதுல? தௌலத்துண்டு கோல்ல படிச்சாரு. எதுல? தௌலத்துண்டு கோல்ல கோல்ல படிச்சாரு. என்ன கோல்ல படிச்சாங்க? ஆமா. உங்கள
டக்குன்னு கேட்காத வந்துடும் எனக்கு. ஏன் சொல்லு நான் எங்க அப்பனை கேட்டு வந்து சொல்றேன். சரி பரவாயில்ல இருக்கட்டும். உன்னை படிச்ச மந்திரவாதி பாருமா. பார்க்கணும் அவன் நில்லு. எங்க மந்திரவாதி. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் செய்யாறு பையன் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.